ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம OT7FFோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருப்பேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் ஒரு மாதிரி காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே தான் வரீங்க. இன்றைக்கி உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி சேஞ்சஸ் தெரியுது. அதை உங்கள் அம்மா, உங்கள் அப்பா அப்படின்ட்டு எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காண்டி அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு தான் யோசிக்கிறீங்க. என்னன்னா நேற்று நைட்டு நீங்கள் பெரிய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க தெரியுமா. ஸோ அப்படியே தான் நீங்கள் தூங்கி இருந்திருப்பீங்க. பார்த்தா உங்கள் கனவுல கூட ஜேகே தான் வராரு. அதுவும் ஜேகே வந்து இப்போ என்னெல்லாம் நடந்துச்சோ அதே வார்த்தையை அவங்கக்கிட்ட மறுபடியும் சொல்லிட்டே, நான் உன்னை லவ் பண்ணுறேன் வயன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படியே அவங்க கன்னத்தை பிடிச்சி அவங்கள கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். நீங்கள் அப்படியே தூக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது தான், அப்போனா இப்போ நான் என்ன தான் முடிவெடுக்க, என் கனவுல கூட ஜேகே தான் வரானே, ஒருவேளை நம்மளுக்கும் ஜேகேவை பிடிச்சிருக்கோ அப்படின்ட்டு யோசிச்சிட்டே, ஒருவேளை அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு நீங்கள் நேற்று நைட் நடந்தது, அதுக்கப்புறம் கனவுல நடந்ததை அப்படியே யோசிக்க உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. நீங்கள் அப்படியே வைக்கப்படுறீங்க. ஸோ நீங்களும் ஓகே, அப்போ நம்மளுக்கும் ஜேகேவை பிடிச்சிருக்கு தான் போல், அவன் கொஞ்சம் கோவக்காரன் தான், பட் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அதனால தான் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டே கீழே வரீங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்க, அப்போ தான் கரெக்டாக எல்லா மெம்பர்ஸும் வந்து உட்காராங்க. வரும்போதே அவங்க ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துட்டு தான் குட் மார்னிங் வயன், குட் மார்னிங் அப்படின்ட்டு மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லோரும் வந்த பிறகு தான் லாஸ்ட்டாக தான் ஜேகேவே வராரு. ஸோ ஜேகே வரதை பார்த்தோன்னே நீங்கள் ஒரு மாதிரி கீழே கொஞ்சிட்டு ப்ளஷ் ஆகிறீங்க. ஜேகே பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த கிஸ்ஸின் தான் ஞாபகம் வருது. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஜேகேவும் உங்களை பார்த்துட்டே தான் குட் மார்னிங் வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டோனில் சொல்லிகிட்டே உட்காராரு. நீங்களும் குட் மார்னிங் அப்படின்ட்டு இன்னுமே வைக்கப்படுறீங்க. இதை டேயாங் பார்க்குறாரு. அவருக்கு ஏதோ சரிப்படலையே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு ஜேகேவையும் உங்களையும். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க. ஏன்னா இன்றைக்கி ஜேகே தான் உங்களை கூப்பிட்டு போகிறது. ஸோ அதனால தான் நீங்கள் அவருக்காண்டி வெயிட் பண்ண. அப்போ ஜேகே அப்படியே வராரு. நீங்களும் அவரை தான் ஒரு மாதிரி வெக்கத்தோட பார்க்க. அப்போ அவர், வயன், இன்னைக்கு உன்னை நான் கூப்பிட்டு போய் விட முடியாது. ஸோ அதனால் நான் டேங்கிட்ட சொல்லியிருக்கேன், அதனால் இன்னைக்கு டேங் கூட நீ போயிடு அப்படின்ட்டு அவர் அவசர அவசரமாக ஏதோ மீட்டிங் இருக்கும் போல். ஸோ அதனால தான் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இவர் கூட போகலான் தானே ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இவர் பாட்டில் போகிறாரு, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, நேற்று மட்டும் நல்லா பேசுறது அப்படின்ட்டு தான் நீ கோவத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது டேயாங் கார் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஏ வயன் என்ன பார்த்துட்ருக்க வா அப்படின்ட்டு கூப்பிட. நீங்களும் வரேன் அப்படின்ட்டு நீங்களும் போய் காரில் உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் டேயாங்கும் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக இருக்க. என்னாச்சு வயன், ஏன் இப்படி இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை பொய் சொல்லாத, இன்றைக்கி ஜேகே தான் கூப்பிட்டு போட்டா இருந்துச்சு, அவன் வரலையே அதனால தானா அப்படின்ட்டு கேட்க நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்க. அப்போ அவருக்கு புரிஞ்சிச்சு, அப்போனா உனக்கு என் கூட வர்றது பிடிக்கலையா, உனக்கு அவன் கூட போகிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டே தான் டேயாங் கேட்குறாரு. அப்போ நீங்கள், சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, உனக்கு என்ன ஆச்சு இப்போது? அவன் இன்றைக்கி பிஸியாக ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போயிட்டான், அதனால தான் வரல. இன்னொரு வாட்டி அவனே உன்னை கூப்பிட்டு வந்து விடுவான் சரியா, நான் அவனுக்கு பதிலெல்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கோவத்தோட தான் சொல்கிறாரு. நீங்கள், ஐயோ டேயாங் என்ன நீ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற, நீ எதுக்கு சீரியஸெல்லாம் பேசுகிற, நீ இப்படியெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாது, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு தான் என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. ஐயோ டேயாங் எனக்கு ஒன்றும் ஆகலை. இல்லை பொய் சொல்லாதவன், என்கிட்டே பொய் சொல்கிறல்ல நீ. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டேயாங் அப்படின்றீங்க. என்ன வயன், நீ நானும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே, என்கிட்ட நீ எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவ, ஆனால் ஏன் இப்போ மட்டும் ஏன் நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு டேயாங் கேட்க. அப்போ நீங்கள், அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு குழப்பத்தில் இருக்கேன். குழப்பத்துலையா, என்ன குழப்பம் அப்படின்ட்டு டேயாங் கேட்க. அதுவா டேயாங் அப்படின்ட்டு, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளுக்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கு நடந்ததை உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடக்கிற மாதிரியே டேயாங் கிட்ட சொல்ல. டேயாங்க்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. இருந்தாலும் வயன் எனக்கு புரியல, கொஞ்சம் நீட்டாக சொல்கிறியா? அப்போ நீங்களும், அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோட வீட்டில் அவளோட மாமா பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்துட்டு அவகிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான், இதுக்கு என்ன அர்த்தம்னே அவளுக்கு புரியலையா, அதனால தான் வந்து என்கிட்ட புலம்பிட்டு இருந்தா, அதனால தான். அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன நினைக்கிற, ஒரு பையன் வந்துட்டு
உனக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் தேவையில்ல, நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்க டேங்க்கு அப்பட்டமாக தெரிஞ்சிடுச்சு அது ஜேகே தானே. ஸோ அதனால ஆ அப்படின்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவனை விட்டு அவன் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா அப்படியா? ஆனால் ஏன் ஏன் அப்படி நினைக்கிறான்? ஏன்னா அவன் லவ் பண்ணுறான், அந்த பொண்ணை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான். ஓ அப்படியா? நிஜமாவே அதானா? ஆமாம் அதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. சொன்னால அதுக்கு மேலே அவர் உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் மனசுக்குள்ளே ஏகப்பட்டது ஓடிட்டுருக்கு. அவன் இப்படி நடந்துக்கிட்டான், நம்ம எல்லோரும் ஒன்றா தானே டிசைட் பண்ணோம், அவன் மட்டும் எப்படி அந்த ரூல்ஸை மீறலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஜிகே மேலே கோவம் இருக்கட்டு யாங்க்கு. அதுக்கப்புறம் இங்கிட்டு நீங்கள் அப்படியே செம்ம வெக்கத்தோடு தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ இது லவ்வா? நான் கூட ஏதோ கன்ஃபியூஷனில் இருந்தேன், இது லவ் தானா அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. ஏன்னா இது ஒரு மாதிரி உங்களோட ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதில்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து ஒட்டுக்கு பார்த்தீங்க, அவங்க கூட ஜாலியெல்லாம் பேசுவீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நினச்சி பார்த்தது இல்லைல்ல. ஸோ அதனால் இப்போ நினைக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அவர் மேலே லவ் இருக்கா என்னன்னு உங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் அவர் உங்களை லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே தான் காலேஜ் வந்து டியாங் ஸ்டாப் பண்ண நீங்களும் அப்படியே இறங்கி உள்ளே போகிறீங்க. டியாங்கும் போகிறவங்களே தான் பார்க்குறாரு. அவர் ஏதோ டீப்பாக யோசிச்சுட்ருக்காரு. இங்கிட்டு நீங்கள் அப்படியே போக இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வயன் இன்றைக்கி ஏதோ எக்ஸ்ட்ரா அழகாயிட்ட மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்ட்டு கேட்க நீங்களும் நடந்ததெல்லாம் சொல்ல ஓ ஓ வயன், என்ன வயன் நான் கூட நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லையே, வீட்லேயே ஒரு ஆளை வச்சுருக்க போல அப்படின்ட்டு செம்மையாக கலைக்கிறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே இங்கிட்டு பார்த்தா இப்போது எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜின்னோட ரெஸ்டாரண்ட்டில் தான் எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க, ஜேகே உட்பட. அப்போ ஜின்னும் எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு என்னடா எதுக்கு இப்போ இந்த திடீர் மீட்டிங் அப்படின்ட்டு டேங்க பார்த்து கேட்க என்கிட்ட என்ன கேட்குறீங்க, இந்த இவன்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு ஜேகேவை பார்த்து கை காமிக்கிறாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு ஜேகேவும் கேட்க ஏன் உனக்கு தெரியாதா நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்ட்டு கேட்க ஜேகே அப்படியே பார்க்குறாரு. இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி தான். என்ன முழிக்கிற, சொல்கிறியால நானே சொல்லட்டா அப்படின்ட்டு கேட்க ஜேகேவும் நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு அவரும் நடந்ததெல்லாம் சொல்ல எல்லோரும் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க ஜேகேவை. ஜேகே நம்மளாம் என்ன டிசைட் பண்ணியிருந்தோம், அவள் காலேஜ் முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் தான் நினச்சோம், நீ ஏன்டா இவ்வளோ அவசரப்பட்ட அப்படின்ட்டு ஜின் கேட்க இல்லை அது வந்து நேற்று அவளுக்கு ஏதோ பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்ற லெவலில் நான் ஓவர் திங்க் பண்ணிட்டேன். ஸோ அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அவளுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் அவள் கைமீறி போயிடுவான்ற ஒரு பயத்தில் தான் நான் போய் அவகிட்ட அதுவும் டைரெக்டாக இல்லை இன்டைரக்டாக சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல இருந்தாலும் நீ அதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு டேங் தான் ஹிக்கிறாரு. உனக்கு என்னடா அது இருக்கட்டும், உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், பயன் சொன்னாலா? அவள் தான் சொன்னான் அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையுமே டேங்க சொல்கிறாரு. அப்போது ஆரம் என்னடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இன்னும் 1 இயர் தான் அவள் காலேஜ் முடிச்சிருவா, அதுக்கப்புறம் அவளுக்கு நம்ம யோசிக்க டைம் கொடுக்கலாம், நம்மளே யாரையாச்சும் ஒருத்தங்களை சூஸ் பண்ண சொல்லலான்னு இருந்தோம், அதுக்கலாட்டும் ஏன் ஜேகே நீ இப்படி பண்ண? இல்லை உங்களுக்கு புரியுதா இல்லையா, அவளுக்கு இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, எல்லாருமே லவ் பண்ணிட்டு சுற்றுவாங்க, அவன் மனசுலையுமே அந்த மாதிரி ஒரு ஆசை வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவளும் எவனையாச்சும் பிடிச்சி லவ் பண்ணிட்டு சுற்றுனா அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ அதனால தான் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் கொஞ்சம் மனசில் போட்டு வைக்கலாமன்னு நினச்சேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல எல்லாருக்கும் கொஞ்சம் அது சரியாக தான் படுது. ஸோ அதனால எல்லோரும் யோசிக்க, ஆனால் ஆரம் மட்டும் இல்லைடா இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படின்றாரு. பட் மற்றவங்க எல்லாருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே இங்கிட்டு நீங்கள் காலேஜெலாம் முடிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க, இப்போயாச்சும் ஜேகே வருவானா அப்படின்ட்டு ஜேகே கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்னடி உன்னோட ஆள் தான் வரானா அப்படின்ட்டு கலைக்க, சும்மா இரு அவனுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ கரெக்டாக காரும் வருது. அப்போ உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது ஜேகே கிடையாது, மறுபடியும் டேங் தான் வந்திருக்காரு உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்கள் ஃபேஸே வாடி போச்சு, அப்படியே வந்து காருக்குள்ளே உட்காடுறீங்க. டேங் கேட்குறாரு, என்ன இப்பயும் ஜேகே தான் வருவான்னு எதிர்பார்த்தியா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் இல்லை அப்படி இல்லை பொய் சொல்லாத அப்படின்ட்டு அவர் அமைதியாக கார் ஓட்டிகிட்ருக்காரு. நீங்களும் இப்போ டேங்க் என்னாச்சு, நான் என்ன பண்ணேன், இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் டேங்கே பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே டேயாங் என்ன நினச்சாரோ அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் புரியாமல் டேயாங்கே தான் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் தான் என்னாச்சு டேயாங், ஏன் காரை நிறுத்திட்ட? இல்லை வயன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். டேயாங் என்ன சொல்லு அப்படின்ட்டு நீங்களும் நார்மலாக தான் கேட்குறீங்க. அப்போ டேயாங் அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி உங்கள் கன்னத்தை ஒரு பக்கம் பிடிச்சி, இங்கே பாரு வயன், இத்தனை நாளும் நானும் அமைதியாக தான் இருந்தேன், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நானும் இப்படியே அமைதியாக இருக்கிறது எனக்கு ஒன்றும் சரியாக படலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி டேயாங்கோட ஃபேஸையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் வயன் அப்படின்ட்டு அவர் டைரெக்டாகவே சொல்லிட்டாரு. ஜேகே கூட இன்டெரக்டாக தான் எதுவும் சொன்னார். ஆனால் டேயாங் உங்கள் ஃபேஸை பார்த்தே சொல்லிட்டாரு, அதுவும் உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி போய் அவரையே பார்த்துட்ருக்க, நீங்கள் இது எதிர்பார்க்க கூட இல்லை. அப்போ டேயாங் அவர் சீட்டை விட்டு அப்படியே எந்திரிச்சு வந்து உங்கள் 2 கண்ணத்தையும் பிடிச்சி அப்படியே அவங்கள அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. அப்போ அவரும் அப்படியே உங்களை விட்டுட்டு போய் காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் லைட்டாக ஒரு ஃபேஸில் ஸ்மைல் இருக்குது. அவர் மனசில் இருக்கிறத சொன்னது ஒரு நிம்மதியாக அவருக்கு தோணுது. ஆனால் இங்கிட்ட நீங்கள் தான் டபுள் ஷாக்கில் இருக்கீங்க. ஃபஸ்ட் டே ஜேகேவை பற்றி நினச்சி ஷாக் ஆனீங்க, இன்றைக்கி என்னென்னா டேயாங்கு. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசலை. டைரெக்டாக கார் வந்து வீட்டில் தான் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் டேயாங்க கண்டுக்க கூட இல்லை. உங்கள் பேக் எடுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டில் ஒரு யோசனை உடனே அப்படியே உள்ளே போயிட்டீங்க. டேயாங்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு அவருக்கு புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா எல்லாம் திடீர்னு நடக்குதில்ல, அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ அதனால தான் டேயாங் அவங்கள அப்படியே விட்டுட்டாரு. நீங்களும் எப்போவுமே வீட்டுக்கு வந்தோன்னே உங்கள் மாமா அத்தை அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் ஹாய் அப்படின்ட்டு ஜாலியாக சொல்லிட்டு தான் போவீங்க. ஆனால் இன்றைக்கி மட்டும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அப்படியே ரூம்குள்ளே போயிட்டீங்க. அவங்களும் என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ டேயாங் வர, டேயாங் என்னாச்சு வயனுக்கு? வயனை அரைச்சி சத்தம் போட்டியா? நீனும் வயனை அரைச்சி சண்டை போட்டிங்களா அப்படின்ட்டு கேட்டுட்டு டேயாங்கோட அம்மா தான் வராங்க டேயாங் அடிக்கிறதுக்கு. ஐயோ அம்மா, நான் எதுவும் பண்ணலை, அவளுக்கு லைட்டாக தலைவலி அதனால தான் அப்படி போகிறா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவரும் கேஷுவலாக அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இங்கிட்ட நீங்களும் அப்படியே ரூமுக்கு போகிறதுக்காண்டி அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போது யாரோ உங்கள் கையை பிடிச்சி ரூம்குள்ளே இழுக்க நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிமின் தான். ஜிமின், நீயா? என்ன வேணும் உனக்கு? நானே டயர்டாக இருக்கேன், என்னை விட, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்ல, என்ன வையன் நீ, நான் உன்கிட்ட பேசலான்னு எவ்வளோ ஆசையாக உன்னை பிடிச்சி இழுத்தா, நீ என்ன ரூமுக்கு போகிறேன்னா உனக்கு என்ன ஆச்சு? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு சமாளிக்கிறீங்க. போய் சொல்லாத வயன், உன்னை பார்த்தா எனக்கு தெரியாதா, உனக்கு என்ன ஆச்சு? இல்லை ஜிமினா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஃபஸ்ட்டு என்னை ஜிமினான்னு கூப்பிட்றத நிறுத்து. எப்போ பார்த்தாலும் ஜிமினா. வேறு எதுவும் உனக்கு கூப்பிட தோணலையா? வேறு கூப்பிடணுமா? வேற என்ன கூப்பிடணும்? உன்னோட பேர் ஜிமின் தானே, நான் ஜிமினான்னு கூப்பிட்றேன், அவ்வளோதான். இல்லை, நீ இதுக்கப்புறம் ஜிமினான்லாம் கூப்பிடக்கூடாது. பின்ன வேறு எப்படி கூப்பிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கேட்க, இப்போ நீ கூப்பிட்டியா என்கிட்ட? இல்லையே, நான் கோவலாம் படலையே அப்படின்ட்டு சொல்ல, சரி அப்போனா நீ இதுக்கப்புறம் ஜிமினான்னு கூப்பிடாத. சரி வேறு எப்படி தான் கூப்பிடணும், சீக்கிரம் சொல்லு, நான் கிளம்பணும். எல்லாம் விடு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ அவர் அவங்க 2 பக்கமும் கை வச்சு செவத்தில் அப்படியே அவங்கள பிளாக் பண்ணிட்டே, இங்கே பாரு, நீ எப்படி தெரியுமா என்னை கூப்பிடணும்? என்னை நீ மாமான்னு கூப்பிடணும். என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டு கேட்குறீங்க. புரியலையா வயன்? என்னை மாமான்னு கூப்பிடு. எப்படி இருந்தாலும் நான் உனக்கு மாமா முறை தானே வரணும். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து ஜிமின் தானே கூப்பிட்டேன். அப்போ மட்டும் உனக்கு எதுவும் செய்யலையா? இப்போ மட்டும் என்ன, நான் ஜிமின் தான் கூப்பிடுவேன். இல்லை, நீ இப்போது என்னை மாமான் தான் கூப்பிட்ற. மாமான்னு கூப்பிடலன்னா இப்பயே உன்னை கிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி பார்த்துட்டே அவர் சொல்ல, நீங்கள் இவன் வேறையா அப்படின்ற மாதிரி தான் ஜிமின் அவர் லுக்கு விட்றீங்க. ஆனால் அவர் அப்படியே அவங்களோட லிப்ஸை பார்த்துட்டே ஒரு மாதிரி அவர் ஃப்ளோட் பண்ணுற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இவனும் நம்மளை கிஸ் பண்ண போகிறனா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் டைட்டாக பிடிக்கிறீங்க. அப்போ ஜிமினுக்கும் தெரியுது நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவரும், நீ இப்போ மாமான்னு கூப்பிட்டேன்னா நான் உன்னை விட்டுருவேன், இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன், அப்படியே கடைச்சி வச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்ல, மாமா ஓகேவா அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் குடுகுடுன்னு வெளில ஓடி வந்துட்டீங்க. ஜிமினும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறவங்களே தான் பார்த்துட்ருக்காரு. எங்கிட்ட நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து உங்கள் ரூம்குள்ளே போய் டோரை லாக் போட்டு அப்படியே போய் தொப்புன்னு பெட் மேலே விழுகிறீங்க. என்னடா நடக்குது என்னோடய வாழ்க்கையில், எல்லாம் புதுசாக நடந்துட்டுருக்கே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது.
ஏன்னா நீங்கள் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது கூட கிடையாது, கனவுல கூட நினச்சதில்ல. ஆனால் புதுசாக எதுவும் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் இப்போ ஜிமின் வேறையா, இவங்க 3 பேரும் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்லேருந்தே இப்படி தானா, நம்மளுக்கு தான் அது தெரியலையா என்ன அப்படின்ட்டு தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அதே சமயத்தில் இங்கிட்டு அப்படியே ஜின் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே ஜிமின் ரூம்லேருந்து வெளில போனது அது குழப்பத்தோடு இருந்தது அப்படின்ட்டு பார்க்குறாரு. வயனுக்கு என்னாச்சு, இந்த ஜிமினி எதுக்கு இப்படி கையை பிடிச்சி வயனை ரூம்குள்ளே இழுத்து போட்டான் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் சத்தமாகவே சொல்ல. அப்போ பின்னாடிலேருந்து சுகா தான், இன்னமா ஜின் உனக்கு புரியலை அப்படின்ட்டு வந்து நிற்கிறாரு. என்னடா என்ன புரியல? அவங்க எல்லாரும் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும்னா யார் யார்? ஜேகே, டியாங் அண்ட் ஜிமின். புரியல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா நீ என்ன சொல்ல வர? உனக்கு புரியலையா ஜின்? இல்லை எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்ற மாதிரி ஜின் சொல்ல. உனக்கே தெரியும் ஜேகே நேற்று நைட்டு என்ன பண்ணான்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு டியாங் அப்படியே வயனை கூப்பிட்டு வந்தான். அப்போது வயனோட ஃபேஸ் அப்போலேருந்தே சரியில்லை. அப்போ வயன்கிட்ட அவனும் ஏதோ கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி தான் ஜிமினும் இப்போ வயன்கிட்ட எதுவும் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் வயனும் குழப்பத்தோடனே அப்படியே ரூம்குள்ளே போயிருந்துருக்கா. இது கூட உனக்கு புரியலையா ஜென் அப்படின்ட்டு சுகா ஏதோ பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டாரு. ஜின்னுக்கா இது செம்ம ஷாக்கு தான். டே என்னடா சொல்கிற? ஆமாம், அவங்க 3 பேரும் நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாலும் பாரு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் வயனை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காண்டி அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம 4 பேர் தான் இது கூட தெரியாமல் இப்படி இருக்கோம் மக்கா அப்படின்ட்டு சுகா சொல்ல. அப்போ சின்னுக்கும் ஆமாம்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எங்கிட்ட ஆரம்பம் ஜின்கிட்ட எதோ கேட்கறதுக்காண்டி வந்திருப்பாரு. அப்போ ஜின் பேசினது சுகா பேசினது அப்படின்ட்டு ரெண்டுத்தையுமே கேட்டுட்டு அவரும் ஒரு மாதிரி குழம்பி போய் தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ பின்னாடிலேருந்து ஜேஹோப் தான், டே என்னடா ஆராம் இவங்க எதுதான் பேசிக்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா என்ன அப்படின்ட்டு கேட்க ஆரம் திரும்பி பார்த்தா அங்கே ஜேஹோப்பும் நிற்கிறாரு. சொல்லப்போனால் இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நம்ம இப்படி அமைதியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க 3 பேர் மாதிரி நாமளும் ஏதாச்சும் ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. இங்கிட்டு உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே சுகாசனம் மாதிரியே குழப்பத்தோடனே தான் அப்படியே பெட்டில் படுத்துட்டு இன்னுமே யோசிச்சுட்ருக்கீங்க 1 மணி நேரமாக. நீங்கள் ரொம்ப நேரம் ஆயுமே கீழே வராதனால உங்களோட அத்தை அப்படின்னா பிடிஎஸ் மெம்பர்ஸோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு பார்க்குறதுக்காண்டி மேலே வந்திருப்பாங்க. வந்து உங்கள் ரூம் டோரை நாக் பண்ண நீங்களும் ஓப்பனாக தான் இருக்குது உள்ளே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட. அப்போ கரெக்டாக அவங்களும் உள்ளே வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்கள் என்னென்னா குப்புறப்படுத்திட்டு அப்படியே டீப்பாக யோசிச்சுட்ருக்கீங்க. அவங்களும் வந்துட்டு என்னடி வயன் இப்படி படுத்துட்ருக்க, ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணலையா நீ, அப்படியே வந்து படுத்துட்ருக்க, நீ எப்படி இப்படி ஒரு சோம்பேறியான அப்படின்ட்டு அவங்க ஜாலியாக தான் உங்ககிட்ட எப்பவுமே பேசுவாங்க. ஸோ அப்படியே பேசிட்டே தான் வந்து உட்காராங்க. பட் நீங்கள் அதுக்கெல்லாம் எந்த ரிப்ளையுமே கொடுக்கல. அவங்க என்னாச்சு வயன் அப்படின்ட்டு கேட்க நீங்களும் அப்படியே நிமிர்ந்து பார்த்து ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்ட்டு சொல்ல, என்னாச்சு சொல்லு, அங்கே ஏதோ உனக்கு தலைவலின்னா? அப்படியா சொன்னார். லைட்டாக தலை வலிக்குது தான், கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் சமாளிக்கிறீங்க. சரி ஆனால் உன் ஃபேஸை பார்த்தா உனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரிலையே, உனக்கு ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்க மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக கேட்க, ஐயோ இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறீங்க. சொல்லு வயன் என்ன ஆச்சுமா, எதுக்கு அவ்வளோ குழப்பத்தோடு இருக்க, அப்படி என்ன தான் உன் மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு உங்கள் அத்தை கேட்க நீங்கள் இவங்கக்கிட்ட சொல்லலாமா அப்படின்ற மாதிரி முழிக்கிறீங்க. என்ன சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறியா? சொல்லு, நான் யார்கிட்டயெல்லாம் போய் சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஓகே சொல்லு என்கிட்ட அப்படின்ட்டு கேட்க நீங்களும் ஒரு ஆள்கிட்ட சொன்னால் நிம்மதியாக தானே இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. இருந்தாலும் அப்படியே எப்படி சொல்கிறது, அவங்க பசங்களை பற்றி அவங்கக்கிட்டே சொன்னால் நல்லாவா இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. ஸோ அதனால் நீங்கள் அது ஒன்றும் இல்லை அத்தை, இன்னைக்கு காலேஜில் 3 பசங்க என்கிட்ட வந்தாங்க. உன்கிட்டயா? எதுக்கு? உன்னை புள்ளி பண்ணுறதுக்கா? இல்லை புள்ளி பண்ணுறதுக்கு இல்லை, பின்ன வேறு எதுக்குமா? இல்லை அவங்க என்கிட்ட என் கூட ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ட்டு கேட்டாங்க. அதுவும் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்ல, அதுவும் நீங்களே ஒரு மாதிரி கரெக்டாக சொல்லாமல் குழப்பி சொல்ல அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் இங்கே பார்மாவையன் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க தானே, உன்னை பிடிச்சி போய் தானே அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன உனக்கும் அவங்கள பிடிக்குமா, அவங்களாம் நல்ல பசங்களா அப்படின்ட்டு கேட்க அவங்க எல்லோரும் நல்ல பசங்க தான். அப்புறம் என்ன ஃப்ரெண்டாக்கிக்கோ. யாரை ஃப்ரெண்டாக்கிக்கோ?
எல்லாரையும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ, இதில் என்ன இருக்குது, 3 பேரும் உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்க்க நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அவங்கள தான் பார்க்குறீங்க. ஐயோ, இவங்ககிட்ட நம்ம ஏதாச்சும் தப்பாக கெட்டோமா என்ன, இவங்கன்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்பன்னு பார்த்து அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, பிடிஎஸ் மெம்பர்ஸோட அப்பா, அவங்க ஏ வள்ளி இங்கே வரியா அப்படின்ட்டு கூப்பிட அவங்களும் சரிடி வயன், உன்னோட மாமா தான் கூப்பிட்றாரு, நான் கிளம்புறேன், நீ பாரு நல்லா யோசி, அவங்க 3 பேரையும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ, உனக்கு தான் ஜாலியாக இருக்கும், இந்த காலேஜ் டேஸில் பாய்ஸை ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு அவங்க ஏதோ புரிஞ்சுக்கிட்டு சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு அதுக்கு நான் வாயை மூடிட்டு சும்மாவே இருந்திருக்கலாம், இவங்கக்கிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் டைரெக்டாகவும் சொல்ல முடியாது, இன்டைரக்டாக சொல்ல போகி அது எப்படியோ குழம்பி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க என்னென்னா அதை எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி சஜஷன் கொடுக்க உங்களுக்கு இப்போ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி தான் தோணுது. ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு மண்டையில் கை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டீங்க. இப்போது நான் யாரை தான் சூஸ் பண்ணேன், டியாங்கவா, ஜிமினவா, இல்லைனா ஜேகேவியா? ஆனால் அவங்க 3 பேரில் ஒருத்தரை சூஸ் பண்ணால் இன்னொருத்தவங்க கஷ்டப்படுவாங்களே, அதை என்னால் பார்க்க முடியாது. எனக்கு எல்லாருமே ஒன்று தான், எனக்கு எல்லாருமே பிடிக்கும், ஒருத்தருக்காண்டி இன்னொருத்தரை கஷ்டப்பட விட முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ என்ன தான் முடிவெடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பெட் மேலேருந்து எந்திரிச்சிட்டு நம்ம போய் நல்லா அறிவு இருக்கவங்ககிட்ட போய் கேட்கலாம், அவங்க கன்ஃபார்ம் ஒரு கரெக்டான ஒரு ஆன்சரை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க, அந்த டிசிஷன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அதுவும் போயும் ஆரம் கிட்ட போகிறீங்க. ஆரம் மனசில் என்ன இருக்குதுன்னு கூட தெரிஞ்சிக்காம. ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு ஆரமோட டோரை நாக் பண்ண ஆரமும் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஆரம் வரும்போதே கையில் புக்கு, அதுக்கப்புறம் அப்படியே கிளாஸஸ்ஸு அப்படின்ட்டு போட்டுட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அவர் நிறைய புக்ஸ்லாம் படிப்பார், அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் புக்ஸ் படிக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு இவர் தான் கரெக்டாக இருப்பார், இவர் தான் எதனாலும் கரெக்டாகவும் சொல்லுவார், மற்றவங்கிட்டலாம் நம்ம போய் டைரெக்டாக சொல்ல முடியாது, பட் இவர்கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதுவும் போய் ஆரம்ப சூஸ் பண்ணுறீங்க. அதுவும் ஏன்னா அவருக்கு நிறைய ஐக்கியம் இருக்கும், அவர் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. ஸோ அவர் எதாக இருந்தாலும் கரெக்டாக தான் முடிவு இருப்பார் அப்படின்ட்டு தான் நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே ஆரம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு சொல்ல உள்ளவா வயன் அப்படின்ட்டு அவரும் உங்களை கூப்பிட நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போ அவரும் உங்களை பார்த்துட்டே என்ன வயன் என்னாச்சு அப்படின்ட்டு கேட்க நீங்கள் ஒரு மாதிரி கையை பேசிக்கிட்டே இருக்க, ஏய் என்னாச்சு வந்து உட்காரு அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி அப்படியே சேரில் உட்கார வச்சுட்டு அவரும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு சொல்லு என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்ட்டு கேட்க, அப்போ நீங்கள் அதுவும் நீங்கன்னு சொல்லலை, இப்போ கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. என் ஃப்ரெண்டு இருக்கா, அவளை 3 பசங்க வந்துட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் மறுபடியும் சொல்ல, அதுவும் ஜேகேவை பற்றி சொல்லும் போது நீங்கள் அப்படியே டிட் தானே சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் டியாங் கூட நடந்தது, அதுக்கப்புறம் சிமின் கூட நடந்ததுலாம் அப்படியே தான் நீங்கள் ஒப்பிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி. அவருக்கு என்ன தெரியாமையாக இருக்க போது, அவருக்கு தெரியும். ஸோ அதனால் இருந்தாலும் அவரும் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாரு. ஓ அப்படியா, இப்போ அந்த பொண்ணோட மனசில் என்ன இருக்குது, அந்த பொண்ணோட மனசில் என்ன இருக்குன்னு அவளுக்கே தெரியல, அவளே பெரிய குழப்பத்தோட தான் இருக்கா. ஓ அப்படியா, அப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன், அந்த பொண்ணு அதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு நீ யோசி, அப்போது நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். என்ன கேள்வி அப்படின்ட்டு நீங்களே கேட்க, இல்லை அந்த பொண்ணு யார் கூட இருக்கும்போது சேஃபாக ஃபீல் பண்ணுறா, யார் கூட இருக்கும்போது அவள் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப கேரிங்காக அவளை பார்த்துக்கிற பர்சன் யார், அதுவும் இல்லாமல் அவள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற பர்சன் யார், அவளோட லைஃப்பில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறது யார் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அவர் என்னன்னா அவரை மீன் பண்ணி தான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. பட் உங்களுக்கு ஒன்று சொல்லும் போதும் ஒருத்தராக ஞாபகம் வந்துட்டுருக்காங்க. லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்னா அது டியாங், ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியான டைப்னா அது ஜிமின், ஜிகே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனால் கேரிங்கான ஒரு பர்சன், ஆரம் கிட்ட தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வரீங்க. அதுக்கப்புறம் சுகா உங்களை ரொம்ப கேரிங்காக அவரும் பார்த்துப்பாரு, உங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் அழகாக சமைச்சு கொடுப்பாரு, உங்களை ஜாலியாக வச்சுக்கிறது ஜேஹோப். அதுக்கப்புறம் சுகா ஒரு மாதிரி அமைதியான டைப் தான், பட் ஈவன் அவர் கூட இருக்கும்போது நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இப்போ உங்கள் மைண்டில் எல்லாருமே 7 பேருமே மைண்டில் வர, அப்போ நீங்கள் அப்படியே தலையில் அடிக்க, ஏ வயன் என்னாச்சு அப்படின்ட்டு ஆரம் கேட்க, என்ன ஆரம் நீ, நான் உங்ககிட்ட கேட்க வந்தா நீ இன்னுமே என்னை குழப்பி விட்டுட்ட அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வெளில போயிட்டீங்க. ஆரனுக்கு ஒன்றும் புரியல, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நான் என்ன மீன் பண்ணி தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் குழம்பி போய் பார்த்துட்ருக்காரு. இங்கிட்டு நீங்கள் ஐயோ நம்மளுக்கு இருக்க கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணான்னு இவர்கிட்ட வந்தா இவர் இன்னுமே நம்மளை குழப்பி விட்டுட்டாரே
இருந்ததே 3 பேர் தான் என் மைண்டில். இப்போ 7 பேருமே என் மைண்டில் வந்துட்டாங்க. இப்போ எனக்கு யாரை தான் பிடிச்சிருக்குன்னு கூட தெரில. என்ன ஒயன்னி உனக்கு அப்படி யார் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குடி அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டு அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் உள்ள ரெடியாக ஜேஹோப் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறீங்க. ஸோ நம்ம அதோடைய இந்த செகண்ட் பார்ட்டை முடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள். இன்னும் பாக்கி 3 பேர் தான் இருக்கிறது. ஒன்று ஜென், சுகா அண்ட் ஜேஹோப். அவங்க 3 பேரும் இன்னும் என்ன பண்ண காத்துட்ருக்காங்களோ. உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா இல்லையா, நீங்கள் யாரை தான் லவ் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுப்பீங்களா புரிஞ்சுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஓகே, அவங்கள நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.